வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸோட 15th எபிசோடு இது. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த எபிசோடு உங்களுக்கு அப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, நான் இப்போ தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஸோ இந்த ட்ரெயினில் வந்த அந்த ஒரு சில அனுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு துடிதுடிப்பாகவே இருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் ட்ரெயினில் வரும்போதே ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். ரொம்ப சத்தமாக இருந்ததா, அதனால தான் வந்த உடனே இப்போ உங்களுக்கு இந்த போட்காஸ்ட்டை அப்படி ரெக்கார்ட் பண்ணி சுட உங்களுக்கு கொடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ட்ரெயினில் இன்றைக்கி நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். மொதல் விஷயம், ட்ரெயினில் நான் பார்த்தது, இது வந்து என்னமோ இன்றைக்கி தான் பார்த்தியா அப்படின்லாம் கேட்காதீங்க, எப்போவுமே பார்க்குறது தான். அதில் இருந்து இன்றைக்கி பார்த்ததில் டக்குன்னு என் கண்ணுக்கு பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஃபுட்டு, இந்த வீட்டோட ஊருக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க பார்த்தீங்களா ட்ரெயினில், அவங்க வந்து இந்த ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பெரிய வாளியில், ஒரு 4-5 வாளியில் ஃபுட்டு, அதுக்கப்புறமா தட்டு, அதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு சின்ன இலை, இந்த மாதிரிலாம் வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்து பக்காவாக வச்சுட்டு அப்படியே சுற்றி உக்காந்து சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் சுற்றி உக்காந்து சாப்பிட்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் ஆடும், குலுங்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்கன்றது தான் திறமையே. அதுக்கு ஒரு தனி டெக்னிக்கே இருக்குது. அந்த இடத்துல வேறு யாராவது சீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, கொஞ்சம் சாப்பிட்றோம், கொஞ்சம் நவுதுக்கிறீங்களா அப்படின்னே லிட்ரலாக கேட்டாங்க இன்றைக்கி அவங்க. அதுவும் இல்லாமல் பொதுவாகவே ட்ரெயினில் யாராவது சாப்பிட்றாங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து நம்ம போயிட்டு இது ஏன் சீட்டு எந்திரிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். சாப்பிட்டு முடிங்க பொறுமையாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பெருந்தன்மையோடு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து நிற்போம்ல. ஸோ அது மாதிரி தான் எல்லோரும் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த சீட்டில் மாறி உட்காந்துக்கிறீங்களா, அது எங்கள் சீட்டு தான், அதில் உட்காந்துங்க, சாப்பிட்டு முடிச்சோம் நம்ம மாறிக்கலான்ற மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் உட்காந்து அந்த ஒரு சாப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா விண்டோ சீட்டு என்னது அப்படின்னு அட்டம் பிடிச்சி ஒரு அம்மா இன்றைக்கி வந்துருந்தாங்க. உண்மையை சொல்லணுன்னா, நான் விண்டோ சீட்டு வேணுன்றதுனால தான் புக் பண்ணும்போதே விண்டோ சீட்டு கரெக்டாக அது நமக்கு கிடைக்கிற மாதிரி புக்கிங்லாம் பண்ணுறது, இல்லைனா புக்கிங்கே பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த விண்டோ சீட்டு என்னது அப்படின்னாங்க. எந்த சீட் நம்பருங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட சீட்டு வந்து இந்த கார்னரில் இருந்தது, அதாவது நடந்து போகிறாங்கள அந்த சைடில் லாஸ்ட்டு சீட்டாக இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, இந்த சீட்டு வந்து விண்டோ சீட் இல்லைங்க, நீங்கள் இதில் உட்காந்துங்க அப்படின்ட்டு. இல்லை, எங்களுக்கு இன்னொரு விண்டோ சீட் இருக்குது, அது வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டாக இருந்துச்சு. ஸோ 2 பேருக்கும் தள்ளி இடம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, ஸோ பரவாயில்ல உட்காந்துங்க அப்படின்ற மாதிரி மாற்றி உட்கார வச்சது. அதுக்கப்புறமா நடந்தது தான் இன்னும் வித்தியாசமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, இந்த டபிள்யூ எம் அப்படின்னு 2 விஷயம் போட்டிருக்காங்க, அப்புறம் ஏன்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இந்த சீட்டிங்கில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது டபிள்யூன்றது தெரியுது, விண்டோஸ், ஓகே. அதுக்கப்புறமா எம்னு ஒன்று இருக்குது, மிடில், ஓகே. அது என்ன ஏ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இந்த டவுட்டு வந்துடுச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கூகுள் அண்ணனை தானே கேட்போம். ஸோ நானும் உடனே கூகுள் அண்ணன்ட்ட கேட்டேன், அது என்னப்பா ஏ அப்படின்னு. உடனே அதில் வந்து ஆன்சர் தான் ஐல் அப்படின்ட்டு. ஐல் அப்படின்னோடனே எனக்கு சட்டுன்னு பல ஞாபகங்கள் அப்படி தட்டி போச்சு. என்னென்னா, இந்த கல்யாணத்துக்குலாம் நடந்து வருவாங்க தெரியுமா, அது பேர் ஐல் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஐல் தான் இந்த ஐலாக நடந்து போகிறதுக்கான ஒரு லென்த்தி பார்த்து இருந்ததுன்னா அது பேர் தான் ஐல் அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், டபிள்யூனா விண்டோ, எம்னா மிடில், ஏனா ஐல் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விண்டோ சீட் பிரச்சனை இன்றைக்கி நடந்தது. கண்டிப்பாக இது எல்லா ட்ரெயின் ட்ராவல்லையும் நடக்கும், இன்றைக்கும் நடந்தது. அப்புறம் இந்த சீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, விண்டோ சீட்டு இருந்துன்னு, அவங்க கொஞ்சம் பல்காகவே இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்களும் பல்காக இருந்ததுனால அந்த 3 சீட்டில் 3 பேர் நல்ல குண்டாக உட்காந்தோடனே கொஞ்சம் அந்த சீட்டு பத்தாமல் போயிடுச்சு. நான் எழுந்து வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன், வேறு சீட்டு மாறி உட்காந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இதை பாடி ஷேமிங்காக சொல்ல, குண்டாக இருந்தால் இந்த ஒரு 3 பேர் இருக்காங்க ஒரு சீட்டில் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அது எவ்வளோ பெரிய ட்ரெயின் சீட்டாக இருந்தாலும் 3 பேர் குண்டாக இருந்தாங்கன்னா அது பத்த மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த சீட்டு பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் காற்று வாங்கலாமே அப்படின்னு வெளியில் வந்து நின்ன கதவுகிட்ட ஒரு குட்டி பையன் குடுன்னு வந்து, அண்ணன் நானும் நிற்பேன் அப்படின்ற மாதிரியே சத்தம் போடாமல் வந்து நின்னான். கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னையை தாண்டி இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் நின்னான். தம்பி அங்கே போகாதப்பா அப்படின்னா, இல்லை கேட்க மாட்டேன்ற மாதிரி தான் அவன் வந்து ஒரு முறைச்சிட்டு அப்படி அந்தாண்ட போனான். அந்தாண்ட போனோடனே அடுத்த 2 செகண்ட் தான் இருக்கும், பின்னாடி டிடிஇ அங்கேருந்து வந்துட்டு, எப்பா தம்பி இங்கெல்லாம் உட்கார நிற்கக்கூடாது, கிளம்பி போவோம், சீட்டில் போய் உட்காராதான் சேஃப்டி அப்படின்னாரு. அந்த பையன் வந்து திரும்பவும் அப்படியே பெதன்னு தான் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி, எப்போ உன் சேஃப்டி தான் சொல்கிறேன், இந்தாண்ட வா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதட்டி கொஞ்சம் அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டார். அப்புறம் என்னை பார்த்தாரு. என்னை பார்த்துட்டு,
எதுக்கு இங்கிலீஷில் பேசினாருன்னு தெரில, இருந்தாலும் அவர் இங்கிலீஷில் தான் பேசினார். 1 person sitting here that day, 1 guy thrown stone, blood flow in shade அப்படின்னாரு. எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டார் பரமா அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்ல வந்தார்னு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கன்னா கல் எடுத்து ஒருத்தன் அடிச்சிட்டான், அதனால் அப்படியே ரத்தமாக ஊற்றுச்சு, அதனால் நீயும் போயிட்டு சீட்டில் உட்காரு அப்படின்னாரு. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் டவுட் என்னென்னா அவர் ஏன் என்கிட்ட இங்கிலீஷில் பேசினார்னு தான் தெரியலைங்க. ஒருவேளை போட்டிருக்க கண்ணாடியை பார்த்து ஒருவேளை ஸ்டைலாக இருக்கே அப்படின்ட்டு இங்கிலீஷில் பேசினாரோ தெரியல. இந்த ஒரு விஷயம் நிறைய ஓடிட்டு தான் இருக்குது. அவர் அழகாக தமிழில் தாங்க பேசியிருந்தார் அந்த பையன்ட்டெல்லாம். என்னமோ அதை விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்ததுங்க. இந்த சினிமா தியேட்டர்லலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கப்புள் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தை அழுதோன்னா அந்த ஹஸ்பண்டு தான் அதை குழந்தைய தூக்கிட்டு அப்படி வெளியில் போய் நின்று வேடிக்கை பார்ப்பார். அவர் எட்டி பார்ப்பார், படம் தெரியும், ஆனால் குழந்தை அழுவோம், வெளியில் போயிடுவார். திரும்பவும் உள்ளே வருவார், படம் தெரியும், குழந்தை அழுவோம், வெளியில் போயிடுவார். இப்படி தான் அவர் படம் பார்ப்பார் கிளைமேக்ஸ் வரைக்கும். ஆனால் அந்த வீட்டம்மா நல்லா அழகாக ஜாலியாக உட்காந்து படம் பார்ப்பாங்க. ஸோ இதே பிரச்சனை இன்றைக்கி ட்ரெயின்லேயும் இருந்தது. எல்லாரும் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு 4 அப்பாக்கள் தங்களுடைய குட்டி குழந்தைங்களை தூக்கிட்டு அந்த ஐலில் நின்னாங்க. அப்புறம் கதவை திறந்து காற்று வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக நின்றுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க மட்டும் இந்த காற்று இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுறதுன்றது தான் உண்மை. ஸோ அதுக்கான சாக்ரிஃபைஸ் எப்போவுமே அப்பா தான் பண்ணுறாங்க. அம்மாக்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும், ட்ரெயின் ட்ராவல் தானே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது சினிமா ஹாலில் நடக்கிற மாதிரியே இன்றைக்கி ட்ரெயின்லேயும் நடந்தது. இந்த குழந்தைங்களோட சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்கி நான் நோட்டீஸ் பண்ணேங்க. ஆக்சுவலாக இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை இருந்திருக்கு, நிறையவே குழந்தைங்க இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை கத்துச்சு, மிடில் இருக்கக்கூடிய இன்னொரு குழந்தை கத்துச்சு, அதுக்கப்புறமா இந்த எண்டில் இருக்கக்கூடிய குழந்தை கத்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சினிமா தேட்டரில் ஃபஸ்ட்டு ரோவில் ஒருத்தன் விசில் அடித்தா அப்படியே லாஸ்ட் ரோலேருந்து ரிப்ளே வந்துருமா, அதே மாதிரியே இருந்தது இந்த குழந்தைங்க அழுதது. ஸோ இந்த குழந்தைங்க அழுதும் போது ஒரு பெரிய சத்தம் வெளியில் கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னென்னா மழை. ஸோ மழை வந்துருச்சு, அப்படியே சுண்டல் சாப்பிட்டுட்டு பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, வந்த கம்பார்ட்மெண்ட்டில் பஜ்ஜி வரல, சுண்டல் தான் வந்தது. ஸோ இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகும் மழை விடலை, அப்படியே தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. மழை நின்ற பிறகும் தூறல் விடுறது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் பேசி முடிச்சுட்டேன், கிளம்ப போகிறேன். ரொம்ப சிம்பிளாக நச்சுன்னு 4 வார்த்தையில் சொல்லணும்னா, ரயில் பயணங்கள் தரக்கூடிய அனுபவங்கள் அன்லிமிட்டட் தாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் பாட்காஸ்ட் சீரீஸில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் IRJ ஆனந்த். ஸோ இது போல் இன்னும் நிறைய பாட்காஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ். நான் உங்கள் RJ ஆனந்த். டாடா, பபாய், குட் நைட்.